இன்று காலை 6 மணி வரையில் ஈரானோ அல்லது அமெரிக்காவோ அது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதனையும் வெளியிட்டிருக்கவில்லை. 60 நாட்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றுக்கு இருதரப்பு பிரதிநிதிகளும் உடன்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஆக்சியோஸ் செய்திச் சேவையும் அறிக்கையிட்டிருந்தது. ஒப்பந்தம் தொடர்பில் டிரம்புக்கு தெளிவுபடுத்தப்பட்ட போதிலும் அவர் உடனடியாக அதில் கையெழுத்திடவில்லை எனவும் ஒப்பந்தத்தை மீள்பரிசீலனை செய்ய சில நாட்கள் தேவை என அவர் கூறியதாகவும் ஆக்சியோஸ் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அல்லது அந்நாட்டின் சிரேஷ்ட தேசிய பாதுகாப்பு பேரவை அதற்கு உடன்பட்டுள்ளதாக இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. எவ்வித கட்டண அறவீடுகளுமின்றி ஹோமோஸ் நீரிணையின் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வருவது இந்த 60 நாட்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளுக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் 30 நாட்கள் காலப்பகுதிக்குள் அவர்கள் கடலில் வைத்த கண்ணி வெடிகளை அகற்ற வேண்டும். அதன் வெற்றியை பொறுத்து அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கையை நிறுத்தும். ஈரானிய மசகு எண்ணெய் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள சில தடைகளும் நீக்கப்படும் என சர்வதேச செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்கள், ஈரானின் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த 60 நாட்கள் காலப்பகுதிக்குள் கலந்துரையாடப்படும் என்பதும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் சமாதான ஒப்பந்தத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சில விடயங்கள் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி டிரம்பும் இந்த ஒப்பந்தத்துக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஹோமோஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறப்பதற்கு ஈரான் மேலும் பல சலுகைகளை வழங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் அதிகாரி ஸ்டீஃபன் மில்லர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்க போர் விமானம் ஒன்றை புஷேர் பகுதியில் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இந்த செய்திகள் உண்மையற்றவை எனவும் எந்தவொரு அமெரிக்க விமானத்தின் மீதும் இவ்வாறான தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஈரானுடன் ஒருங்கிணைந்து போகாமல் ஹோமோஸ் நீரிணையூடாக பயணிக்க முயன்ற 4 கப்பல்களுக்கு எச்சரிக்கை துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக ஈரானின் ஆயுதப்படைகளை மேற்கோள் காட்டி அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஈரானின் மசகு எண்ணெயை கொண்டு சென்ற 8 கப்பல்களுக்கு புதிய தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்க திரைசேரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரான் அரசாங்கம் அந்நாட்டு ஆயுதப்படைகளை பலப்படுத்துவதற்காக நிதியை திரட்டுவதை தடுப்பதே இதன் நோக்கம் என திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வலியுறுத்தியுள்ளார். ஹோமோஸ் நீரிணையில் கட்டண அறவீட்டு முறைமையொன்றை நிறுவுவதற்கு ஓமான் ஈரானுக்கு உதவினால் ஓமானுக்கும் தடைகள் விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் தாம் ஓமான் தூதுவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் இதன்போது எந்தவிதமான கட்டண அறவீடுகளும் இடம்பெறாது என அவர் உறுதிப்படுத்தியதாகவும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் பின்னர் கூறியிருந்தார்.